श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहप्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சுந்தரபாகு ஸ்தவத்துல அந்த சுந்தரபாகுவாக எழுந்துள்ள இருக்கிற பெருமாள் சோலை எம்பெருமானுடைய திருத்தோள்களை அனுபவிக்கிற ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல பெருமாளுக்கு 4 தோள் இருக்கிறதுனால 4 ஸ்லோகங்களால எம்பெருமானுடைய திருத்தோள் சுந்தரபாகுவனுடைய தோள்களை அனுபவிக்கிறாருன்னு ஒரு நிலை ஏற்படுற மாதிரி 4 ஸ்லோகம் இருக்கு. மந்தர பிரமண விப்ரமோத்பட்டாஹ சுந்தரஸ்ய விலசந்தி பாஹவஹ இந்திரா சமபிநந்த பந்தனாஹ சந்தனாகரு விலேப பூஷிதாஹ. இது முதல் ஸ்லோகம். இது 51வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல மந்திரமலைய மத்தக ஆக்கி அதை கடைந்த போது அந்த மந்திரமலையை சுத்தி விடணுமோ இல்லையோ, அதுக்கு ஹேத்துவாக இருந்தது அந்த எம்பெருமான் சுந்தரபாகுவனுடைய திருத்தோள்கள் என்கிற விஷயத்தையும் பெரிய விராட்டியார அணைத்துக் கொள்ளி மகிழ்விப்பதில் இது உற்சுகமாக இருந்தது. இந்த திருத்தோள்களும் முதல் ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பண்ணினார். மந்தரம் நாட்டி என்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடைய ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணின முறைய அப்படியே கொண்டு வந்த இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்துல யாக்கேணாங்க பரிகர்ம தர்மிணோ பாந்தி சுந்தர புஜஸ்ய பாஹவஹான் பாரிஜாத விடபாயிதர்தயः பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதாः. இந்த பெருமாள் அந்த திருக்கைகள்லாம் வில்லு எடுத்துட்டு அதுல அம்பெல்லாம் போட்டி அதை நீண்டு அந்த நான் ஏற்றி இதெல்லாம் பண்ணி அந்த திருத்தோள்கள்ல திருக்கைகள்லாம் தழும்பேறி இருக்கு. அந்த ஒரு அவதார தசையில ஏற்பட்ட அந்த தழும்பை பத்தி அதுவே அவருக்கு அலங்காரமா இருக்குன்றதெல்லாம் அந்த 2வது சொன்னார். அந்த 4 திருத்தோள்களும் பாரிஜாத மரத்தினுடைய தன்னை தழைத்து ஓங்கி இருக்கின்ற 4 கிளைகள் போல வேண்டிற்றெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திருத்தோள்கள் விஷயமாக சுந்தர பாகு விஷயமாக சொல்லப்பட்ட பாசுரங்கள் ஸ்லோகங்கள்ல 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். இன்னைக்கு நாம அனுபவிக்க வேண்டிய விஷயம் சாகரம் பரதமால கானன சியாமளத்ய உதார பீவராஹ சேஷபோக பரிபோக பாகினஹ தன்னிபாவன கிரீஷிதுர்புஜாஹ. அந்த சுந்தரபாகுவனுடைய திருத்தோள்கள் எப்படி இருந்துருக்குன்றத அந்த திருமேனி வர்ணனத்துல வரைச்சு அந்த திருத்தோள்களுக்கு ஒரு உபமானம் சொல்லி நம்ம மனசுல பதிய வைக்கணும்னு ஆசைப்படுற ஆழ்வான். அதுல ஒரே வஸ்துவை சொல்லி இந்த மாதிரி அது இருக்கும்னு சொல்றதோட அவர் திருப்தி அடையல. ஒவ்வொரு வஸ்துக்கள்லயும் ஒவ்வொரு விசேஷ குணங்கள் இருக்கு. ஒவ்வொரு வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷ குணத்தையும் சொல்லி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும்னு தாற்பயம். அதுக்காக சாகரம் பரதமால கானன சியாமளத்ய உதார பீவராஹான்னு சொல்ற. சமுத்திரம் போல இருந்துருக்கு, ஆகாசம் போல இருந்துருக்கு, தமால விருட்சம்னு ஒரு மரம், அந்த மரம் மாதிரியாக இருந்துருக்கு.
கானன சியாமளம், கானனம்னாக்க நல்ல காடு, அதாவது நல்ல மரங்கள்லாம் சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காடு. இதுகள் எல்லாத்தோடையும் இதுகளோடு சேர்ந்து இருக்கிற இப்ப ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொன்னு இப்படி கருமையாக இருக்கக்கூடிய ஒரு சமிருத்தமாக விசாலமாக உள்ள அந்த சுந்தரபாகனுடைய திருத்தோள்கள்னு மங்களாசாசனம் பண்றாங்க. சாகர் அம்பரதலால சியாமள சித்தயா தமால கானன சியாமள சித்தயான்னு சொல்ற. சாகரம்ன்றது கடல் போலவும் ஆகாசம் போலவும் ஒரு பச்சை பசேல்னு இருந்துட்டு இருக்கிற காடு, அது ரமணீயமா இருந்துட்டு இருக்கும். இப்படி சொல்லச்சு இது வெறும் நிறத்துக்கு மாத்திரம் சொல்லல, விசாலமாக இருக்குன்றதையும் தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற. இது எல்லாமே அந்த பெருமாளுடைய திருமேனிய சொல்றது. இந்த பயிர்ல பார்த்தோம்னாக்க ஒரு இளம் பயிரா இருக்கச்சே வெளிர் பச்சையாக இருந்துட்டு இருக்கும். நெல் பயிர்ல பார்த்தோம்னா இளம் பயிரா இருக்கச்சே அது வெளிர் பச்சையா இருந்திருக்கும். இதுவே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அறுவடைக்கு முன்ன வர நிலையில இருக்கச்சே நல்ல இந்த நெல்லெல்லாம் சூழ் கொண்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல பார்த்தோம்னா கரும் பச்சையா இருந்துட்டு இருக்கும். விளைஞ்சு போயிடுத்து, நல்லா விளைஞ்சிடுத்தோம்னாக்கா அப்புறமா அது வைக்கோல் மாதிரி அதனுடைய வர்ணமே மாறி போயிடும். அந்த பசுமைன்றதே போயிடும். அதுல அந்த பசுமையில பல பிரகாரமான பசுமை உண்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஏற்றமும் உண்டு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு வஸ்துவையே பல உபமானங்களை சொல்லி அந்த வஸ்துவை சொல்லி அனுபவிக்கிற இந்த இடத்துல இது திருமங்கையாழ்வாருடைய அனுபவம் மாதிரி இருக்குன்னு பெரியோர்கள் வரைப்பார். மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை மெய்ய மலையானை சங்கு ஏந்தும் கையானை கைதொழா கையல்ல கண்டானை. இது திருமையம்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு. அந்த திவ்யதேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான மங்களாசாசனம் பண்ற ஒரு பாசுரம். மெய்ய மலையானை என்பதாக திருமையம்ன்றது ஒரு சின்ன ஒரு குன்னு மாதிரி இருக்கும். அந்த குன்னுல இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவில்ல பெருமாளுக்கு ஆச்சரியமா இருந்துட்டு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். அற்புதமா பெருமாள் சேவை சார்பு அந்த திருமையத்துல அந்த பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குன்றதுக்கு சொல்ற. மெய்யார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் பொய்யார் கோளையும் காயாவும் போன்று இரண்ட மெய்யானை. மெய் என்பது அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி சொல்ற. இது கண்ணங்கரையில் இருந்துருக்கிற கடல் சமுத்திரம். துரையத்து பார்த்தோம்னாக்கா அந்த கருமை இருக்கு. அந்த நீளத்துக்கும் கருப்புக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆகையால அந்த நீளத்தையே கருப்புன்னு தான் சொல்ற விவகாரம். நீலமேக சியாமலன்னு சொல்றதெல்லாம் நீல சப்தமே கருமையிடம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. அந்த மெய்யார் கருமை பொருந்திய ஒரு கடல். அந்த மாதிரியாக இருந்திருக்கிற எம்பெருமான் திருமேனிக்கு இப்படி பல உபமானங்களை என்னத்துக்கு சொல்றது? அந்த திருமேனியாகிற ஒரு உபமயம் ஒன்ன மாத்திரம் சொன்னாலே போராதா? இத்தனை அடைமொழிகளை சொல்லி அதை புரிய வைக்கணுமா, தெரிய வைக்கணுமா? இது என்னத்துக்காகன்னு ஒரு கேள்வி. இப்ப பெருமாளுடைய அந்த திருமேனி அழக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிவிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசைய எப்படி சொன்னாக்க இவ புரிஞ்சுப்பான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பல திருஷ்டாந்தங்களை சொல்றது. ஒரே வஸ்து தான். இந்த வஸ்து எப்படி இருக்கும் என்று சொன்னோம்னாக்க இது ரொம்ப இனிப்பா இருந்துட்டு இருக்கோம்னு
சொல்றோம். இப்ப அந்த மாதுரியத்துக்கு மதுரமா இருக்கிறதுன்றதுக்கு இது தேன் போல இனிக்கும், கல்கண்டு மாதிரி இனிக்கும் அப்படின்னு அந்த மாதுரியத்தை சொல்றோம். அதே அந்த இனிப்பு பண்டம் இருக்க அந்த வஸ்துவே மைசூர் பாகு பண்ணிருக்கான்னு வச்சுப்போமே, அந்த வாயில போட்ட உடனே அப்படியே கரைஞ்சு போறது. அது ஒரு கடினமா இல்லை, கடிக்க வேணும், அதை விழுறதுக்கு முடியாத இல்லை, பல்லுனுடைய உபயோகமே வேணும் இல்லை. இப்படி ஒரு லேசா அப்படி தொட்ட உடனே அப்படி கரைஞ்சு போயிடுற மாதிரி இருக்கச்சே, அப்ப அந்த மார்தவத்துக்கு இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும். இந்த தேனுடைய திருஷ்டாந்தம் மாத்திரம் இனிப்புக்கு வேணா இது திருஷ்டாந்தமாகுமே தவிர, அது மிருதுவா இருக்கு, வாயில போன உடனே கரைஞ்சு போயிடுறது என்றெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கச்சு, அந்த சாஃப்டா இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றோம். பாக்குறதுக்கு ரமணீயமா இருக்கு, ஒரே பதார்த்தமே ஜாங்கிரி பண்ணி வச்சிருக்கா, அது ரவுண்ட் ரவுண்டா சுத்தி சுத்தி வச்சிருக்கிறத பார்த்தோம்னா பாக்குறதுக்கு ரமணீயமா இருக்கு, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும். இப்படி எல்லாத்தையும் ஒரே ஒரு ஓமைய கொண்டே இந்த வஸ்துல இருக்கிற எல்லா குணங்களையும் சொல்ல முடியாது. ஒரு ஜாங்கிரி பண்ணி சாப்பிட்றா, அது ரொம்ப இனிமைப்பா இருக்கு, நல்ல வாசனையா இருக்கு, அந்த குங்குமப்பூ வாசனை வருது பாதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்குமப்பூனுடைய திருஷ்டாந்தத்தை சொல்றோம். அதனுடைய வர்ணத்தை பார்த்தோம்னாக்க அது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த விளவெளி அந்த வந்து ஜாங்கிரி அதுக்கு ஒரு கலர்லாம் போட்டிருப்பா, கலர் போடாட்டா கூட பிராச்சீனமா இருக்குல்ல, நல்ல குங்குமப்பூ இழைச்சி அதுல போட்டாடினாக்க அது அப்படியே பாக்குறதுக்கு அப்படின்னா மாதுளம்பழம் மாதிரி இருந்துருக்கு. மாதுளம்பழத்தை உரிச்சு வச்சா எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். அது 2வது வார்த்தை. அந்த வாயில போட்ட உடனே கரைஞ்சு போயிடுறது, வாயில போட்ட உடனே இனிப்பு அவ்வளவு தித்திப்பா இருந்துருக்கு, தேனாட்டம் இருந்துருக்குன்னு சொல்றோம் நாம. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஓமைய சொல்லி இது எல்லாமும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அதை அனுபவிக்கிறதுக்காக தான் இத்தனை ஓமைகளை ஆழ்வார்களோ ஆச்சாரியாலோ பிரயோகம் பண்றான். ஆகையால ஒரு ஓமைய மாத்திரம் சொன்னா மாத்திரம் திருப்தி அடையல. இது பாக்குறதுக்கு மாதுளம் மாதிரி இருக்கு அப்படின்னா, போக்கியத்துல இனிப்புக்கு வரைச்சே தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லணும், மார்த்தவத்துக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்லணும், இப்படி எல்லாம் இருந்துருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பெருமாள் விஷயத்துல வரைச்சே மெய்யார் கடல் அந்த ஆழ்வார் அனுபவத்தை அப்படியே கொண்டு வரேன். இது என்ன, அந்த பெருமாளுடைய திருமேனி அளவிட்டு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமாளுடைய திருமேனியினுடைய ஒரு அளவில்லாத தன்மை, ஒரு காம்பீரியத்தை சொல்றதுக்காக கடலை சொல்ற. அதே மாதிரி அங்க நடுவுல சமுத்திரம் போயாச்சுன்னாக்கா அங்க அலையெல்லாம் அவ்வளவா இருந்துட்டு இருக்காது. அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா அது ஆழத்தையே பார்க்க முடியாத இருந்துருக்கும், அது கண்ணுங்கிரையில இருந்துருக்கும், பார்க்கறதுக்கு இன்னும் நல்ல ஒரு நீல நிறத்துல இருந்துருக்கும். அதுக்காக அதை வந்து இந்த சமுத்திரத்தை திருஷ்டாந்தம் சொல்றேன். மையார் கடல்னு சொல்லி மணிவரைன்னு சொல்லச்சு அந்த நீளமான ரத்னங்களை எல்லாம் முழுசா உடைத்தானதாக இருந்துருக்கிற ஒரு மலை. அது எதுக்காக சொல்றேன்னா, அந்த மலையை பார்க்க செய்ய மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த மாதிரி பெருமாளை சேவிக்க செய்ய நமக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதுக்காக மணிவரைன்னு சொன்ன. மா முகில்னு சொல்லச்சு மழை பெய்யறதுன்னு, மழை இன்னும் கொட்டவே வேண்டாம். இந்த தாபத்துல நாம அனுபவிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவளுக்கு மழை பெய்ய போறதுன்னு சொல்லி அந்த மேகம் சூழ்ந்து இருக்க செய்ய ஒரு குளிர்ச்சி நமக்கு ஏற்படுறது. அதுக்கு கொய்யார் குவளைன்னு சொல்லச்சு அது எல்லாம் வந்து அந்த புஷ்பிச்சு இருக்கு, அது பறிக்கிற நிலையில இருந்திருக்கக்கூடிய அந்த புஷ்பம், அந்த தட்டாக்கத்துல இருக்கிற புஷ்பங்கள், அதனுடைய திருஷ்டாந்தம் என்னத்துக்கு சொல்றாருனாக்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரமணீயமா இருக்கு, காண்பதற்கு இணைதாக இருந்திருக்கின்றது. காயா நிறத்தனன்னு சொல்லச்சு அந்த காயாம்பூ மாதிரியாக இருக்கக்கூடிய திருமேனி, அந்த திருமேனியுடைய ஒரு தேஜஸ சொல்றதுக்காக சொல்ற. இப்படி ஆழ்வார் அனுபவிச்ச பிரகாரத்துக்கு இந்த ஸ்லோகத்துல சாகரம்பர தமால கானன சியாமளய உதார பீவராஹா. சாகரம் சமுத்திரம், சமுத்திரம் மாதிரி அப்படி நீளமாக எழுந்துள்ள இருக்க அந்த பெருமாளுடைய திருமேனி, அந்த திருமேனியில இந்த திருத்தோள்கள்
இருக்கின்றனன்னு சொல்ற. இதுக்கு தாத்பரியம் காம்பீரியம். இது கம்பீரமாக இருக்குன்றது தெரியப்படுத்துறது. தோளே ஒரு கம்பீரம். அது சுந்தர தோளுடையனாக இருந்துருக்கன்றது அதுக்காக சாகரத்தை சொன்னார். அம்பரம்னு சொல்லச்சு ஆகாசம் இருக்கு, அது விசாலமாக இருக்கு, எங்கும் பறந்ததாக இருந்துருக்கு. இது எட்டி எடுக்க முடியாததே கிடையாது. பெருமாள் சங்கல்பிச்சேர்னா எங்க இருக்கிற வஸ்துவையும் பெருமாள் தன் திருத்தோள்களால எடுக்கக்கூடியவராக தான் இருக்கு. அப்போ அந்த ஆகாச பிரசாந்தம் சொல்றது எங்கும் பறந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்றதுக்காக சொல்ற. தமாலன்றது ஒரு விருட்சம். அந்த தமால விருட்சம் போல இருந்துருக்குன்னு சொன்னோம்னாக்க, அந்த தமால விருட்சம்ன்றது அது எல்லா பக்கத்துலயும் பச்சை பசுமைன்னு இருந்துருக்கும். அந்த பசுமையிலையும் அந்த கருத்த பசுமை அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த தோள்களுடைய அழகுக்காக அந்த தமால விருட்சத்தை சொல்ற. கானன சியாமலர்தயா, அந்த கானனம்னு சொல்லச்சே காடு, பசுமை காடுன்னு சொல்ல, அன்வர்த்தமான பசுமை காடு. இவெல்லாம் சொல்ற பசுமை காடு இல்ல, அந்த அன்வர்த்தமான பசுமை காடாக இருக்கிறது. பார்த்தோம்னா இது காட்டு உள்ளுக்குள்ள போய் அனுபவிக்க முடியாது. தூரேந்து தான் போய் அந்த காட்டினுடைய பசுமையை அனுபவிக்கணுமே தவிர உள்ளுக்குள்ள போயிட்டு போனா அதை அனுபவிக்க முடியாது. அங்க எங்க பார்த்தாலும் அப்படியே பச்சை பசுன்னு இருந்துட்டு இருக்கிறது இருக்கு. அது என்னன்னா நம்ம மனசுக்கு மகிழ்விக்கிறதோட மாத்திரம் இல்ல, இந்த காட்டுல இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் அந்த காட்டுல வாழக்கூடிய ஜனங்களுக்கு அந்த பசுமைன்றது நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த இடம் செழிப்பு இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் செழிப்படையும்ன்றது. அந்த ரீதியில இந்த இடத்துல பெருமாளுடைய திருக்கைகள்லாம் ஒரு செழிப்போட செழுமையோட இருக்கு. ஆகையால அவர் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவர் திருக்கைகளுக்கு ஒரு செழிப்பு ஏற்பட்டாதான் நமக்கும் ஒரு க்ஷேமம் ஏற்படும். அந்த நம்மளுடைய க்ஷேமத்துக்கு காரணமாக இருக்கிற நிலைய இந்த திருஷ்டாந்தம் மூலமாக சொல்ற. இப்படி இவைகளுடைய எல்லாவற்றினுடைய வளர்ச்சி போகல உதார பீவராக என்பதாக சொல்ற. ரொம்ப உதாரணமாகவும், உதாரணம்னா வள்ளல் தன்மை வாரி வாரி வழங்கக்கூடியது. அந்த பருப்பும் நல்லா பெருசாகவும் இருந்துருக்கு. இது ஒவ்வொன்றுத்திலையும் அந்த உதார பீவராகன்றது அன்வைக்கலாம். சமுத்திரமும் உதாரணமாக இருக்கு. சமுத்திரம் அது உள்ளுக்குள்ள இருக்கிற ரத்னங்கள்லாம் அதுவே எடுத்துக்கிறது, நமக்கு தான் கொடுத்து உதாரணமா இருந்துருக்கு. காடு அப்படிதான் இருக்கு, ஆகாசமும் அப்படிதான் இருக்கு, மேகமும் என்ன பண்றது அதுவும் உதாரணமாக தான் இருக்கு. வள்ளல் தன்மை எங்கேயோ இருக்கிற உப்பு தண்ணிய நல்ல தண்ணியா உறிஞ்சி நமக்கு கொடுக்கிறது என்று இப்படி எல்லா விதத்திலையும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த எம்பெருமானுடைய சுந்தரபாகுவனுடைய திருத்தோள்கள், அந்த திருக்கைகளை சொல்லி சொல்ற. சாகராம்பரதமால கானன சியாமளத்வய உதார பீவராஹ சேஷபோக பரிபோக பாகினஹ சன்னிபாவன கிரீஷ துர்புஜாஹ சேஷபோக பரிபோக பாகினஹ. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது சொல்ற. திருவண்ணந்தாழ்வான் மேல படுத்துட்டு இருக்கு, பெருமாள் எழுந்தல் இருக்கு. அந்த அனுபவத்தை கொண்டு வரேன். எப்படி எல்லாம் பிரச்சனைன்னா, வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை செய்யும் போதுன்னு சொல்ற. அது மேல ஒரு உறங்குவான் போல் யோகு செய்வான்னு சொல்றது. பெருமாள் தூங்கல, கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது அது கள்ள நித்திரை. அங்க பெருமாள் என்னன்னு யார் யாரை எப்படி எப்படி எல்லாம் ரட்சிப்பது என்பதான் அதுல நோக்கோட இருந்திருக்கவர், அந்த சங்கல்பத்துல இருந்திருக்கிறவர் அவர். அதனால கள்ள நித்திரை சொல்லி சொல்ற. அப்படி பெருமாள் அந்த ஆதிசேஷன் மேல வெள்ளவெளியில் இருந்திருக்கிற ஆதிசேஷன் மேல அவர் சயனிச்சுருக்கு. அது கீழே அமிர்தம், அதுவும் வெள்ளவெளியில் இருக்கு சமுத்திரத்துல. அது மேல ஆதிசேஷன் வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்புன்னு சொல்லி அதுல ஆனந்த அனுபவம் பண்ணிட்டு இருக்கு.
அப்படி தன் தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பலப்பரப்பி என்பதாக அந்த தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பரப்புனா அது மேல அப்படி சாஞ்சிட்டு அப்படி படுத்துட்டு இருக்கிறான். சேஷபோக பரிபோக பாகினா ஆதிசேஷனுடைய திருமேனி ஆகிற ஒரு படுக்கையில பரிபோக பாகினா அந்த பெருமாள் அந்த தூங்கறதுக்கு கண் வளர்வதுன்னு சொல்லுவான். அதுக்கு காரணமாக அதுல ஒத்துழைப்பு கொடுக்கிறவதாக இருந்திருக்கேன்னு அங்க ஏதாவது ரங்கநாதன் சைனிச்சுட்டு இருக்க அந்த ஒரு கையை எடுத்து தலைமாட்டுக்கு கையில கீழே வச்சுட்டு இருக்க. அதுக்கு அந்த பெருமாளுடைய ஒரு அந்த சயனத்துக்கு உபகாரமாக இருக்கக்கூடியது இந்த திருக்கைகள் தான் சொல்லி சொல்ற. அப்போ சேஷபோக பரிபோக பாங்கினா இதே விஷயத்தை பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. ஆயிரம் தோள் பரப்பி முடியாயிரம் இன்னிலக ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனன் ஆளும் மலை ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் பலவாயிரமும் ஆயிரம் பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையதே. ஆயிரம் தோள் அந்த பல்லாயிரக்கணக்கான தோள்களை பரப்பி அதை விரிச்சிருந்து படுத்துருக்கேதான். அந்த பிறகு சஹசிரசீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத்துன்னு ஆயிரம் மொழிகள். அது மேல ஒரு திருவபிஷேகம். ஒவ்வொரு திரும்ப எத்தனை சிரசு எத்தனை முடிகள் இருக்கோ அத்தனை மேலையும் அத்தனை கிரீட்டம் இருந்திருக்கு. அந்த திருவபிஷேகத்தோட சேவதாகிறாராம். ஆயிரம் தோள் பரப்பி முடியாயிரம் மின்னிலக ஆயிரம் பைந்தலைய அனந்த சேலம் ஆளும் மலையை. ஆயிரம் பைன்னு சொல்லச்சே ஆயிரம் படங்கள், அதாவது ஆயிரம் தலை. அந்த ஆயிரம் தலையோட ஒவ்வொரு தலையும் படம் எடுத்துட்டு இருந்திருக்கான். படம் வெறித்த தலை அந்த சிரங்களோடு இருந்திருக்கிற அனந்த சேனம் அந்த ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமான். ஆயிரம் ஆறுகளும் சுமைகளும் ஆயிரம் பூம்பொழிலும்னு சொல்லி அங்க பார்த்தோம்னா எத்தனையோ ஆறுகள் போறது. ஆயிரம்ன்றது உபலட்சணம், எத்தனையோ நிறைய போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆயிரம் சுனைகள் அந்த இடத்துல ஊற்று குளங்கள்லாம் இருந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பூத்த ஒரு சோலைகள் உள்ளன. அப்படிப்பட்டதாக திருமாலிரும் சோலை மலைக்கு ஒரு ஏற்றம். அது அப்படிப்பட்ட அந்த அந்த எம்பெருமானுடைய திருவேணிக்கு தக்கவாறு அந்த இடமும் அவ்வளவு விசாலமா இருக்கிறத வச்சிருந்து அதை மங்களாசாசனம் பண்ற. அதே பெரியாழ்வாருடைய மங்களாசாசனத்தை தான் இது சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி சாகரம் இத சாகரம் பரதபாலகானம் ஷியாமளத்ய புதாரவீவரா சேஷபோக பரிபோக பாகினா தன்னிபாவனகிரீஹி துர்புஜா. இப்படிப்பட்ட இதுக்கு சமானமாக இருக்கக்கூடிய தன்னிபாக ஆதிசேஷனுடைய திருமேனி மாதிரி இருந்திருக்கிற அந்த வனகிரி சிதுகு புஜாகா பாந்தி அந்த திருமாலிரும் சோலை அழகருடைய திருத்தோள்கள் அற்புதமான சேவை சாதிக்கின்றன என்பதாக சாதிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அனுபவம். இந்த அனுபவம்லாம் இந்த பெருமாளை நேர சேவிச்சு அதுலயும் ஒரு பக்தியோடு சேவிச்சாதான் இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் வரும். அந்த பக்தி இல்லாத சேவமான அந்த பொருட்காட்சியில வைக்கிற மாதிரி பொம்மையை பார்த்துட்டு போற மாதிரி போகும். அது இல்லை. அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவன் நமக்கு சத்தியசங்கல்பனாக இருந்துட்டு நமக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கிறவன், அவன் ஒருவனே ரட்சகன் என்கிற எண்ணங்களோடு அவன் சேவிச்சோமானாக்க இது எல்லாமே நமக்கு பிரதிபலிக்கும். அகம் அகமிகா பாஜோ கோவர்தனோத்தி நர்மணி பிரமதன விதாவப்தே समक्रियाः अभिमत बहुभावा कान्ताभिरम्भण सम्भवे वनगिरिपतेर्बाहाः
சும்பந்தி சுந்தரதோர் ஹரே சுந்தரதோர் ஹரே வனகிரிபதே பாஹாஹ சும்பந்தி. அந்த திருமாலின் சோலைக்கு தலைவராக எழுந்திருக்கிற சுந்தரபாகுன்னே திருமேனியோட அந்த சுந்தரபாகுன்னே பெயரோடையும் அழகன்ற பெயரோடையும் அந்த பெயருக்கு ஏற்ற அழகோடையும் எழுந்தல் இருந்திருக்கிற அந்த சுந்தர பாகுவனுடைய திருத்தோள்கள் எப்படி விளங்குகின்றன, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா தகவலாகின்றனன்னு சொல்லி சொல்ற. அந்த திருத்தோள்கள் எப்படிப்பட்டவைகளாக உள்ளனன்றத சொல்ற. அகமிகுமிகா கோவர்தனோத்ருதி நர்மணே கோவர்தனோத்ருதி நர்மணி அகமஹமிகா பாஜகா. அதே அந்த சுந்தரபாகுதான் கிருஷ்ணாவதாரத்துல கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சிருந்து ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, ஒரு வார காலம் அந்த கோவர்தனகிரிய தன்னுடைய பிஞ்சு திருக்கைகளால தூக்கி பிடிச்சிருந்த. அப்ப தூக்கி பிடிக்கச்சே ஒவ்வொரு கையும் போட்டி போடுறதாம். அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு திருக்கைகளும் போட்டி போடுறதாம். நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன், அகம்பூர்வம் இது யா பிரவர்த்தி சா அகமிகான்னு. இந்த வல கையால தூக்குறாரு இட கையால தூக்குறாருன்னு ரெண்டு. அது கிருஷ்ணாவதாரத்துல வரைச்சே கம்சனை பார்க்கிற வரைக்கும் கம்சவத பர்யந்தம் பெருமாளுக்கு 2 திருக்கைகள் தான், 4 திருக்கைகளே கிடையாது. அப்போ இப்ப 4 திருக்கைகளா இருந்து ஒன்னு 4ம் போட்டி போட்டதுன்னு இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அகமஹமிகா பாஜகா கோவர்தனோத்ருதி கர்மணி பாக் பாஜு பாஜா பகுவச்சனத்துல சொல்லி சொல்றேன். இப்ப 4 எப்படி இருக்க முடியும், 1 தானே இருந்துருக்கு, 2 திருக்கைகள் தானே இருந்துருக்குன்னு சொல்லச்சு. பெருமாளுடைய அவதாரத்தும் போது 4 திருக்கைகளோட தான் தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம் சதுர்புஜம்னு 4 திருக்கைகளோட தான் அவதாரம் பண்ணினேன். அந்த மீதி 2 திருக்கைகளையும் அந்த தேவகியினுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப அந்த 2 திருக்கைகளை மறைச்சுட்டேன். அதுதான் அங்க விசேஷம். அது தேவகிக்கு தெரியும், வசுதேவருக்கு தெரியும். ஆனா திருவாயூர்பாடியில இருக்கிறவாளுக்கு வேணா அந்த ஆட்சியர்களுக்கோ ஆயர் சிறுவர்களுக்கோ தெரியாத இருக்கலாம். அதுலயும் அந்தரங்காளாக இருந்திருக்கவாளுக்கு அது கட்டாயம் தெரியதான் தெரியும். ஆயுதாஷ்ட சுதீர்காஷ்ட பாகவ பரிதோபமாக சர்வபூஷண பூஷாரா கிமர்த்தம் ந விபூஷிதாகனு அந்த ரிஷிமுக மலையில வரைச்சு ராமபிரான சேவிச்சு அந்த அது ஹனுமார் சேவிக்கிட்டு அவருக்கு 4 திருக்கைகளோடு சேவை சாய்க்கிறார் பெருமாள். அது சேவை சாய்க்க உடனே இவர் தான் சாட்சாத் பரமாத்மான்னு சொல்லிட்டு இருந்தோம். கையினார் சுரிசிங்கனலாழியர் நீள்வரி போல் மையனார். கையினார் சுரிசங்கனல் ஆழியர் என்று மங்களாசாசனம் பண்றார் பெரிய பெருமாள். ரங்கநாதன் மூலவர மங்களாசாசனம் பண்றார் திருப்பானாழ்வார். இப்ப எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ரங்கநாதனை சேவிச்சிருக்கோம், ரங்கநாதன் உற்சவர் 4 திருக்கைகளோடு சேவிச்சிருக்கோம், மூலவர் 2 திருக்கைகளோட சேவை சாய்க்கிறாரா 4 திருக்கைகளோட சேவை சாய்க்கிறாரா அப்படின்னு எல்லாம் குழப்பப்பட வேண்டாம். 2 திருக்கைகளோட தான் சேவை சாய்க்கிறார் மூலவர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா திருப்பானாழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே கையினால் சுரிசங்கனல் ஆழியார்னு சொல்லிட்டு சங்கத்தையும் சக்கரத்தையும் தரிச்சென்றிருக்கேன். அப்படிப்பட்டவராக அந்த பெரிய பெருமாள் சேவை சாய்க்கிறேன். பெருமாள் சேவை சாய்க்கலையே, அவரை எப்படி சொல்றதுன்னு கேட்டேன். அதுக்கு 2 விதமான நிர்வாகம் பண்ற முனிவாகன போகத்துல. பெருமாளுடைய திருத்தோள்கள்ல சங்க சக்கர அடையாளம் இருந்துருக்கான். சங்க சக்கரம்ன்ற இலச்சினை. அதை பார்த்த உடனே சுரிசங்கனல் ஆழியார்னு சொல்லிட்டு சங்க சக்கரத்தோட பெருமாள் பெரிய பெருமாள் சேவை சாய்க்கிறதாக ஒரு விதம். ஆழ்வார் பரமைகாந்தி அந்த பரமாத்மா தான் அந்த ரங்கநாதனாக அசாரூபியாக சேவை சாய்க்கிறார்ன்றது நல்லா தெரிஞ்சவரவ. அவருக்கு 4 தோள்களோடையும் சதுர்புஜத்தோட சேவை சாய்க்கிறாரா. ஆயார் தான் கையினார் சுரிசங்கனல் ஆழியார்னு மங்களாசாசனம் பண்றேன்னு அந்த இடத்துல
சுவாமி தேசிகன் நிர்வாகம் பண்ற. அந்த மாதிரி இங்கேயும் என்னன்னாக்க இந்த கோவர்தனகிரிய தாங்கச்சே அகமஹமிகா பாஜா கோவர்தனோத்ரிதி நர்மணி. இது ஒரு விளையாட்டு. அது பொண்ணு பெரிய கஷ்டப்பட்டு பலு தூக்கிட்டு தலைமையில நிக்கலையா அவர். படங்கள் பலவும் உடைய பாம்பரையன் படர்பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரளைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடடித்த அனுமன் புகழ் பாடித்தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்ததும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. படங்கள் பலவும் உடைய பாம்பரையன் ஆதிசேஷன் 1000 சகசிர பணாமண்டிதாய அனந்தாய நாகராஜாய நமகான்னு நாம சொல்றோம். அந்த 1000 தலைகளோட கூட இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கார ஆதிசேஷன்றவ. கண்ணன் என்ன பண்றேன்னா தடங்கை விரளைந்தும் மலர வைத்து, தடங்கை விரளைந்தும் மலர வைத்துன்னு இந்த கையை இப்படி என்ன பண்றேன்னா அந்த ஒரு பிஞ்சு கை, சின்ன குட்டி கையை அதை இப்படி 5 கையும் அப்படி மலர விரிச்சுட்டா எல்லா விரலையும் விரிச்சுட்டு மலர வைத்து தாமோதரன் தாங்கும் தடவரைதான். அந்த தாமோதரனாக இருந்திருக்கிற அந்த தடவரை, அந்த பெரிய மலை, அந்த மலையை தாங்கிட்டு இருக்கேன் என்பதாக சொல்ற. ஆகையால இதெல்லாம் அந்த போட்டி போட்டு இருந்துட்டு இருக்கோம். இது நாம் என்னன்னு இந்த கை அந்த திருக்கைகளுக்குள்ளேயே ஒரு போட்டியாது. அப்படி பெருமாள் சேவை சாய்க்கிறேன்னு சொல்ற. அகமஹமிகா பாஜா கோவர்தனோத்ருத நர்மணி பிரமதன. அதே மாதிரி சமுத்திரத்தை கடையச்சே என்ன பண்ணா எப்படி அவள்லாம் கொஞ்சம் ஒரு பக்கத்துல தேவர்கள் ஒரு பக்கத்துல அசுரர்கள் இவா 2 பேருமா இருந்து சமுத்திரத்தை மதனம் பண்றா. ஆனா சமுத்திரம் மதனம் பண்றாளே தவிர அவளுக்கெல்லாம் கையெல்லாம் அப்படியே சோர்ந்து போயிட்டு அவளை பண்ண முடியாததாக இருந்துருக்கு. அந்த சமயத்துல பெருமாளே 2 பக்கத்துலயும் தன்னுடைய திருத்தோள்களால அந்த திரு கைகளை கொண்டு சமுத்திர மதனம் பண்றேன். பிரமதன விதாவப்தே பிரபந்த சமக்கிரியாக அப்தேஹே பிரமதன விதவுன்னு அந்த கடல் கடைவதாகிற ஒரு வியாபாரத்துல தேவாசுரர்களோடு அதே காரியத்தை அவதான் இந்த சமுத்திரத்தை கடையிறான்றதுல இவர் தான் சேர்ந்து சொல்ற. அரங்க நீர் கலங்க ஒன்று குன்று சூழ் மரங்கள் தேய மாநிலங்குலுங்க மாசுணம் சுலாய் நெருங்கனி கடைந்த போது நின்ற சூரன் செய்தார். இந்த திருச்சந்த விருத்தத்துல மங்களாசாசனம் பண்ற அந்த ரீதியில அவள்லாம் ஓஞ்சி போன பிற்பாடு அவளால முடியாத போகச்சே பெருமாளே 2 திருக்கைகளாலேயும் அந்த 4 திருக்கைகளாலேயும் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 இருந்து சமுத்திர மதனம் பண்ணறான். அதுல எல்லாம் சமமான ஒரு பாகத்தை எடுத்துட்டு காரியம் பண்ணினது. பிரமதன விதாவப்தேஹே அப்தேஹே பிரமதன விதௌ லப்த பிரபந்த சமக்கிரியாக எல்லாத்துக்கும் ஒரு சேர்ந்து செய்யக்கூடியதாக செயலை உடையவைகளாக உள்ளன அந்த சுந்தரபாகுவனுடைய திருத்தோள்கள். அபிமத பகுபாவாக காந்தாபிரம்பண சம்பிரமே பெரிய பிராட்டியார அணைத்துக் கொள்வதுன்ற ஒரு சன்னிவேசத்துல வரச்சே இந்த 4 தெருக்கை போறலையா அவருக்கு. அந்த 6 தழுவதற்காக எத்தனை திருக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டு அத்தனை திருக்கைகளையோடையும் அந்த பெரிய பிராட்டியோட சேரணும், அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியதாக இருந்துருக்கு. 2 இருக்கு, 4 இருக்கு, 8 போயிட்டு
அதுல சரணாகத சந்திராச ஸ்வரா திகுண பாகுனான்னு சொல்றேன். ஒரு சரணாகத்துல ரட்சணம் பண்ணணும்னு ஒரு வேகம் வந்துடுச்சுன்னா 4 கை 8 கையா ஆயிடுறதான் பெருமாளுக்கு. அந்த மாதிரி பிராட்டியோட வரச்சு அப்போ 4 கை 8 கையெல்லாம் போய் 1000 கையா ஆயிடுறதான். அபிமத பகுபாவாக தான் எத்தனை வேணும்னு நினைக்கிறாரோ அத்தனை திருக்கைகளோட இருக்கிறது. காத்தாபிரம்பண சம்பிரமே வனகிரிபதே பாஹா. அப்படி வனகிரிபதியாக எழுந்தல் இருக்கிற அந்த திருமாலிருஞ் சோலைக்கு பதியாக எழுந்தல் இருக்கிற எம்பெருமான் சுந்தரபாகவனுடைய ஒரு அந்த திருத்தோள்கள் ஆச்சரியமாக பிரகாசிக்கின்றன. சும்பந்தி சுந்தரதோர் ஹரேகே என்று இப்படி விளங்குகின்றனன்னு சொல்ற. சௌபரின்னு ஒரு மகர்ஷி இருந்த அந்த மகர்ஷி எத்தனையோ அந்த மான்களோட அனுபவிக்கணும்னு ஒரு பண்ணச்சு. ஒரு மானம் இல்லாத 60 சரீரம் எடுத்துட்டு அனுபவிச்சேர்னு சொல்றது. அந்த மாதிரி இவரும் அந்த பிராட்டியோடு அணைகும் பொழுது இது 1 இருந்தா போறாது 2 போறாதுன்னு சொல்லிட்டு அல்லிமாதர் புல்களின்ற 1000 தோழன்னு சொல்லி அந்த சிங்கவேணி கொன்றம் பாசுரத்துல மங்களாசாசனம் பண்ற. அப்படி 1000 தோளோட எழுந்துள்ள இருக்கிற அந்த பாகு இருக்க அத்தியுதமானது. அது நம்ம எல்லாருக்கும் சர்வவிதமான அனுகிரகத்தையும் பிரார்த்திதார்த்த பரிதான தீட்சிதாகன்னு நாம என்னெல்லாம் பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனை பண்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கறதையே சங்கல்பமாக வச்சிருக்கிற அந்த திருக்கைகள். அந்த திருக்கைகளை மங்களாசாசனம் பண்ணி அந்த திருக்கைகளை சேவிக்குமானாலே போறோம், நம்மளுடைய இஷ்ட சித்தி ஏற்படும்னு இந்த இடத்துல ஆழ்வான் இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக தெரிவிக்கிற. இந்த சுந்தரபாகுவனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். அகமஹமிகா பாஜோ கோவர்தனோத்ருதி நர்மணி பிரமதன விதாவப்தே லப்த பிரபந்த சமக்ரியாஹ அபிமத பகுபாவாஹ காந்தாபிரம்பண சம்பிரமே வனகிரிபதே பாஹா சும்பந்தி சுந்தரதோர்ஹரேः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.